ஒரு அழகான குட்டி கிராமத்தில் நிறைய பறவைகள்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப நாட்களாக மழை பொழியாமல் அந்த காடே வறட்சியாக காட்சி அளிச்சிட்டு இருந்து, அதனால் பறவைங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறையும் வந்துருச்சு. அந்த காடு ரொம்பவுமே வறட்சியாக இருந்தது. மழை எப்போ பெய்யுமோன்னு அந்த பறவைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தண்ணி கிடைக்காம நிறைய பறவைகள் இறந்துட்டாங்க. அதை பார்த்த வனதேவதை அவங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு நினச்சிது. அட கடவுளே, பறவைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் போய் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வரேன். பறவையே, காடுகளின் வறட்சியினால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன உதவி வேணும் சொல், நான் செய்கிறேன். உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா பறவைகளுக்கும் நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன். தயங்காமல் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க. வனதேவதையே, எங்கள் காட்டில் மழை பொழியணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உணவுக்கே. எனக்கு மழை பொழிஞ்சு எல்லா மரங்களும் நல்லா செழிப்பாக வளர்ந்து எங்களுக்கு எப்பயும் போல் பழங்களை தரணும். நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும் வனதேவதையே. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. வனதேவதி, எங்கள் காட்டில் நீர் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நிறைய பறவைகள் இறந்தும் போயிட்டாங்க. அதனால் எங்களுக்கு மழை பொழியணும் வனதேவதி. எங்களுக்கு மழை பெய்யறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. காகங்களே, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள். வனதேவதையே, நீங்களா? எல்லார் வாழ்க்கையிலும் நீங்க ஒரு தடவை தான் ஒரு வாய்ப்பு தருவீங்க. அதனால எங்க வீடு ஃபுல்லா பணமும் தங்க நகையுமா இருக்கணும். நான் பாக்குறது எல்லாமே தங்க நகையா இருக்கணும். எல்லாமே தங்கமா, எங்க வீடு ஃபுல்லா தங்கமாவே இருக்கணும். வனதேவதை, அந்த உதவியை மட்டும் செய்யுங்க. காகங்கள் கேட்ட மாதிரி தங்க நகைகள் எல்லாம் வனதேவதை கொடுத்துட்டாங்க. ஐயோ காஞ்சனா, இது நம்ம வீடா? எவ்வளோ தங்கம்! என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. ஐயோ தங்கம் தங்கம். இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஐயோ, மரம் கூட தங்கமா? வாழ்க்கையில முதல் முறையா தங்க மரத்தை பார்த்திருக்கேன். இந்த காட்டிலே நான் தான் பெரிய பணக்காரன். ரொம்ப பேராசைப்பட்டுட்டு குட்டிக்கானெல்லாம் போட்டுட்டு இருந்தான் கட்டா. இனிமேல் நான் தான் பெரிய ஆளு, என்னை மிஞ்சி யாருமே கிடையாது. ஏய் காஞ்சனா, காஞ்சனா, எங்கடி இருக்க? ஐயோ, எனக்கு இந்த உலகத்தையே விலை வாங்கணும் போல இருக்கே. கட்டா காஞ்சனாவா நேருக்கு நேரா பார்த்தது. பார்த்த கொஞ்ச நேரத்திலே காஞ்சனா தங்கமா மாறிடுச்சு. காஞ்சனா, காஞ்சனா, உனக்கு என்னாச்சு காஞ்சனா? ஐயோ, என் காஞ்சனா தங்க நிறமா மாறிடுச்சு. ஐயோ, நான் பட்ட பேராசனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் நேருக்கு நேரா பார்த்துட்டேன், அதனால தங்கமா மாறிடுச்சு. என்னோட பேராசனால என் மனைவி இப்படி ஆயிடுச்சு. வனதேவதையே வாங்க வனதேவதையே, என் மனைவியை காப்பாத்துங்க வனதேவதையே. எனக்கு இந்த பணம் காசு நகை எனக்கு எதுவுமே வேணாம், என் மனைவி மட்டும் வேணும். வாங்க வனதேவதையே. கட்டா இப்படி அழுதுகிட்டே இருந்தது. வனதேவதையை கூப்பிட்டு அழுதுகிட்டே இருந்தான் கட்டா. வனதேவதி, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். எனக்கு இந்த காசு எதுவுமே வேணாம், என் மனைவி மட்டும் எனக்கு வேணும். வாங்க வனதேவதையே, வாங்க ப்ளீஸ். காகமே, நீதானே கேட்டாய் பார்க்கும் அனைத்தும் தங்கமாக மாற வேண்டும் என்று. நீ உன் மனைவியை பார்த்தாய், அவன் தங்கமாக மாறினாள். கட்டா அதோட தப்பு உணர்ந்தனால அந்த வனதேவதை காஞ்சனாவை மறுபடியும் காகமா மாத்திட்டாங்க. வனதேவதி, நாங்க 2 பேரும் இனிமேல் பேராசைப்பட மாட்டோம் வனதேவதியே. காகங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து மழையை பார்த்த பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக மழையில் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளோட சந்தோஷத்துக்கு காரணம் வனதேவதை தான். நன்றி வனதேவதையே.